நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் சீரியஸ்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கேபிட்டல் கெயின் டாக்ஸஸ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த சீரியஸ் உங்களுக்கு ரெண்டு பார்ட்டா இருக்கும். பார்ட் ஒன்ல உங்களுக்கு தியரிட்டிக்கலா இருக்கும். இதுல கேபிட்டல் கெயினுக்கான ரேட் ஆஃப் டாக்ஸ் என்ன, இன்டர்செஷன் பெனிஃபிட் இருக்குதா இல்லையா, அண்ட் ஆல்சோ ஹோல்டிங் பீரியட், இது எல்லாமே பார்ட் ஒன்ல உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம் தியரிட்டிக்கலா. ஸோ பார்ட் டூல உங்களுக்கு ப்ராக்டிக்கலா சில சம்ஸ் அண்ட் சினாரியோ பார்க்கலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் அசஸ்மெண்ட் 25-26க்கு ரிலேட்டடான நடந்த சேஞ்சஸ் தான். ஸோ ஃபர்தரா நம்மளுடைய ஸ்லைடை மூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதெல்லாம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் அடிக்கடி நடக்கிற டிரான்சாக்ஷன் தான் லேண்ட் ஆர் பில்டிங், தென் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டை பத்தி எல்லாருமே ஓரளவுக்கு அவரா இருந்திருப்போம். அண்ட் ஆல்சோ இது ரிலேட்டடான டிரான்சாக்ஷனையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வர சில ஸ்லைட்ஸ் நம்ம வந்து ரேரா தான் நம்மளுக்கு நடக்கிற டிரான்சாக்ஷன், பட் இருந்தாலும் இதெல்லாம் கேபிட்டல் கெயினா வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். குட்வில் பேட்டர்ன்ஸ், எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட், பெயிண்டிங்ஸ், ஸ்culptures, ஜுவல்லரி, டிராவிங்ஸ், ட்ரேட்மார்க், மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ், காப்பிரைட்ஸ், லீஸ்ஹோல்ட் ரைட்ஸ், ஃபைனலி டெனன்சி ரைட்ஸ், டெவலப்மெண்ட் ரைட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து நம்மளுக்கு அடிக்கடி வர டிரான்சாக்ஷனால நம்ம அதை பத்தின ஒரு அவர் இருந்திருக்கும். ஸோ ஃபர்தரா இருக்கிற இந்த டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயினை எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். ஸோ தென் ஹோல்டிங் பீரியட். இந்த கேபிட்டல் கெயின் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் ஹோல்டிங் பீரியட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த ஹோல்டிங் பீரியடை அவங்க ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், இன்னொன்னு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு உண்டான ஹோல்டிங் பீரியட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 12 மந்த். ஓகே, ஸோ நீங்க 12 மந்த்துக்கு கீழே ஒரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை நீங்க வந்து ஹோல்டு பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது என்ன ஹோல்டு பண்ணிருக்க மீன்ஸ், நீங்க ஒரு அசட்டை வந்து வாங்குறீங்க, வாங்கிட்டு எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்டட் செக்யூரிட்டிஸை நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு லிஸ்டட் செக்யூரிட்டிஸை நீங்க வந்து வாங்குறீங்க, அதை வந்து நீங்க எவ்வளவு நாள் ஹோல்டு பண்ணிருக்கீங்க அப்படின்னா வாங்கிருக்கீங்க ஒரு 5 மந்த் தான் ஹோல்டு பண்ணிருக்கீங்க. இதை வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்பாங்க. ஏன்னா நீங்க 12 மந்த்துக்கு கீழே ஹோல்டு பண்ணனால இதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு உண்டான பீரியட் என்னன்னா 24 மந்த். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட் ஆர் பில்டிங் வந்து நீங்க வாங்கிருக்கீங்க, வாங்கிட்டு 1 இயர்ல நீங்க சேல் பண்ணல, 2 இயர்ஸ்லயுமே சேல் பண்ணலாம், ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சேல் பண்றீங்க அப்படின்னா நீங்க 24 மந்த் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இத லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அதை நம்ம சொல்லலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ஆர் பில்டிங் இருக்கலாம், அண்ட் அன்லிஸ்டட் ஷேர்ஸா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அன்லிஸ்டட் ஷேர்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்க ஒரு கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ அந்த கம்பெனி வந்து செபில வந்து லிஸ்டட் ஆகல அப்படின்னா ஸோ அதுதான் அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ். லிஸ்டட் செக்யூரிட்டிஸ்னா என்னன்னா எக்ஸாம்பிள் டாடா மோட்டார் ஷேர்ஸ் வாங்கியிருப்பீங்க, அல்லது ஐடிடி சிமெண்டேஷன் ஷேர்ஸ் வாங்கியிருப்பீங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா செபில வந்து லிஸ்டட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ வித் எஃபெக்ட் ஃப்ரம் 23 ஜூலை 24ல இருந்து இதுதான் உங்களுக்கு ஹோல்டிங் பீரியட். ஓகே, தென் நம்ம ஃபர்தர் ஸ்லைட மூவ் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கான ரேட் ஆஃப் டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதுல வந்து ரெண்டு டைப் ஆஃப் அசட் இருக்கு. ஒன்னு லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ், யூனிட் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட். நீங்க ஒரு லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னா லிஸ்டட் ஆன ஷேர்ஸ். ஓகேங்களா? அதாவது செபி மூலமா லிஸ்டட் ஆன ஷேர்ஸை நீங்க ஹோல்டு பண்ணிருக்கீங்க. அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு உண்டான பீரியட் என்ன ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 12 மந்த். நீங்க 12 மந்த்துக்கு கீழே தான் ஹோல்டு பண்ணிருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, சேல் பண்ணிட்டீங்க, ஆனா நீங்க அதை வச்சிருந்த காலம் இருக்குல்ல அது வந்து 12 மந்த்துக்கு கீழே தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து 15%. எப்போ வரைக்கும் அப்படின்னா 22 ஜூலை 24 வரைக்கும் 15%. ஃப்ரம் 23 ஜூலை 24 வரைக்கும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு உண்டான ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்கன்னா 5% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு 20% வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு உண்டான ரேட் வந்துடும். ஸோ சிம்பிளிஃபைடா சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ எல்லாருமே லாங் டேர்மா தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டேர்மா தான் அவங்களுடைய
அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 5% வந்து ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து சிம்பிளிஃபைடா புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு லேண்ட் ஆர் பில்டிங்கோ அல்லது அன்லிஸ்டட் ஷேர்ஸோ வச்சிருக்கீங்க. இதுக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஸ்லாப் ரேட் படி தான் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? ஸ்லாப் ரேட்னா ஒண்ணும் இல்ல. இன்கம் டாக்ஸ்ல வர ஸ்லாப் ரேட். ஸோ எஸ்பெஷலி அசஸ்மென்ட் இயர் 25, 26க்கு என்ன ஸ்லாப் ரேட் வருதோ, ஸோ நீங்க அத வச்சு நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தரா லாங் டெர்ம் கேபிட்டல் கெயினுக்கு உண்டான ரேட் ஆஃப் டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் செக்ஷன் 112 அண்ட் 112A ரேட் ஆஃப் டாக்ஸ். ஓகேங்களா? இப்போ இதுலயுமே அசெட் டைப் வந்து 3 அசெட் டைப் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸா இருக்கலாம், அல்லது யூனிட் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கலாம், அல்லது யூனிட் ஆஃப் பிசினஸ் ட்ரஸ்ட் அஸ் பர் 112A இருக்கலாம். இதுக்கான ரேட் ஆஃப் டாக்ஸ் என்ன அப்படின்னா அப் டு 22 ஜூலை 24 வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து 10% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 1 லேக் எக்ஸிட் ஆகும்ல, அதுக்கு மேலதான் நீங்க கால்குலேட் பண்ணணும். அப் டு 1 லேக் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு, அதுல வர ப்ராஃபிட். ஓகே, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. எப்போ அப் டு 22 ஜூலை 24 வரைக்கும். ஓகே, ஆஃப்டர் 23 ஜூலை 24 வரைக்கும் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை கவர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து 12.5% ஆக்கிட்டாங்க. உங்களுக்கு வந்து சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் இண்டெக்ஸேஷனை வந்து ரிமூவ் பண்றாங்களோ அங்கெல்லாம் ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து 12.5. ஓகேங்களா? எங்கெல்லாம் வந்து இண்டெக்ஸேஷன் அவைலபிளா இருக்கோ அங்க ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து 20%, எக்ஸப்ட் ஓகே, எக்ஸப்ட் த லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் யூனிட் ஆஃப் ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அசெட், அதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வரும். 10% உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் டாக்ஸ் வரும். ஸோ சிம்பிளா ஞாபகம். ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து ரிமூவ் பண்றாங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் டாக்ஸ் 12.5% வந்துடும். அண்ட் ஆல்சோ எங்கெல்லாம் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து 20% ஆயிரும். Except listed equity shares, unit of equity oriented mutual fund or unit of business trust as per 112A அதை தவிர்த்து. ஓகேங்களா? ஓகே, ரெண்டாவது லைன் வந்துடலாம். லிஸ்டட் செக்யூரிட்டிஸ். லிஸ்டட் ஈக்விட்டிஸ் வேற, லிஸ்டட் செக்யூரிட்டி வேற. ஓகே, இதுக்கான ரேட் ஆஃப் டாக்ஸ் என்னன்னா 20% வச்சிருந்தாங்க. வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்கும். 10% வித்தவுட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். அதாவது நீங்க வந்து அப் டு ஜூலைக்கு முன்னால நீங்க சேல் பண்ணிட்டீங்க ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை, ஒரு லிஸ்டட் செக்யூரிட்டிஸா இருக்கு அப்படின்னா, ஒரு டாடா மோட்டார் ஷேர்ஸை நீங்க லாங் டேர்முக்கு வச்சிருக்கீங்க, அதை 22 ஜூலைக்கு முன்னால நீங்க சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து 20% வித் இண்டெக்ஸேஷனும் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு ரேட் ஆஃப் டாக்ஸை வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னா நீங்க 10% வந்து ரேட் ஆஃப் டாக்ஸ் போகலாம், வித் இண்டெக்ஸேஷனோட போகலாம், வித்தவுட் இண்டெக்ஸேஷனோட போகலாம். ஓகே, விச் எவர் இஸ் லோவர், எது உங்களுக்கு லோவரா இருக்கோ அதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்தரா 23 ஜூலை 24 வரைக்கும் சிம்பிளா நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸேஷனை எங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்களோ அங்கெல்லாம் 12.5% ரேட் ஆஃப் டாக்ஸ் உள்ள வந்துடும். ஸோ அதுதான் இங்கே நடக்கும். ஓகே, தென் ஃபைனலி அதர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அசெட் அஸ் பர் செக்ஷன் 112. அதர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா ஒரு அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் எடுக்கலாம், அல்லது ஒரு லேண்ட் ஆர் பில்டிங் எடுக்கலாம். இது ஒரு லேண்ட் ஆர் பில்டிங் வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா லாங் டேர்ம்க்கு ஹோல்டு பண்ணிருக்கீங்க. அதை 22 ஜூலை 24 வரைக்கும் ஹோல்டு பண்ணிருக்கீங்க. முன்னாடி 22 ஜூலை 24 முன்னால நீங்க சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் 20% இண்டெக்ஸேஷன் எடுத்துக்கலாம். ஃப்ரம் 23 ஜூலை 24 வரைக்கும் 12.5 இண்டெக்ஸேஷன் நாட் அவைலபிள். சொன்ன மாதிரி தான் இண்டெக்ஸேஷன் எங்கெல்லாம் வந்து ரிமூவ் ஆகுதோ அங்கெல்லாம் ரேட் ஆஃப் டாக்ஸ் கம்மியாகி உங்களுக்கு 12.5% உள்ள வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா இன்னொரு சினாரியோ பார்க்கலாம். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் லேண்ட் ஆர் பில்டிங்கை வச்சு நம்ம ஒரு சினாரியோ பார்க்கலாம். ஏன்னா லேண்ட் ஆர் பில்டிங் தான் நம்ம எல்லாருமே அடிக்கடி ஹேண்டில் பண்ற டிரான்சாக்சன். ஸோ இதுல நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு அசசி என்ன பண்றாருன்னா லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. எப்போ பண்ணிருக்காருன்னா 22 ஜூலை 24 முன்னாலேயே பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. ஏன் நம்ம வந்து அந்த டேட் வந்து 22, 23 வருது அப்படின்னா, ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கவர்மெண்ட் வந்து 23 ஜூலை 24 தான் இந்த இண்டெக்ஸேஷனு, இந்த காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன் இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ரேட் ஆஃப் டாக்ஸ் இதெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த டே தான் 23 ஜூலை 24. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், ஒரு அசஸ் என்ன பண்றாருன்னா பர்ச்சேஸ் பண்றாரு ஒரு லேண்டை. எப்போ பண்ணிருக்காருன்னா 22 ஜூலை 24 முன்னாலேயே பண்ணிட்டாரு. சேல் பண்றாரு, அது எப்போ பண்றாருன்னா 22 ஜூலை 24 முன்னாலேயே பண்ணிட்டாரு. ஸோ அவரு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற முன்னாலேயே ஒரு இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா?
இப்போ இவருக்கு முன்னால என்ன இருந்துச்சுன்னா 20% வித் இண்டெக்ஸேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த 20% வித் இண்டெக்ஸேஷன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கோ அல்லது அடுத்த நாளோ 23 ஜூலை 24 அதுக்கப்புறம் தான் பர்ச்சேஸ் பண்றாரு. ஸோ சேலுமே ஃபியூச்சர்ல தான் அவர் பண்ண போறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த டேல பண்ணா அது ஷார்ட் டர்ம் ஆயிரும். ஸோ ஃபியூச்சர் டேல ஒரு 24 மந்த் வச்சு தான் அவர் பண்ணுவாரு. எக்ஸாம்பிளுக்கு லாங் டர்ம் கேபிட்டல் கெயினா அவருக்கு இருக்கும் அது. 23 ஜூலை 24க்கு அப்புறம் அவர் சேல் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து 12.5% வித்தவுட் இன்டர்செஷன். நான் சொன்ன அதே ஃபார்முலா தான். எங்கெல்லாம் இன்டர்செஷன் ரிமூவ் ஆகுதோ அங்கெல்லாம் ரேட் ஆஃப் டாக்ஸ் 12.5% வந்துடும். ஓகேங்களா? தென் தேர்ட் ஒன், கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இண்டஸ்ட்ரியல் பெனிஃபிட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய பேருக்கிட்ட ஃபீட்பேக் கேட்டு, ஸோ அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இன்னும் பண்ணலாம். ஸோ மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இதை கொஞ்சம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் டாக்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாங்க. இண்டெக்ஸேஷன்லையும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாங்க. அதாவது ஃபீட்பேக்கை வந்து சிம்பிளாக சொல்றதா ரிசீவ் பண்ணாங்க. அந்த ஃபீட்பேக்கு சில இம்ப்ளிமெண்ட்டும் அவங்க சைட்ல இருந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்படிங்கிறத பார்த்தோம்னா இப்போ ஒருத்தர் என்ன பண்றாங்க 23 ஜூலைக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? 23க்கு அப்புறம் தான் அதை வந்து சேல் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து 2 ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து அவருக்கு வந்து எனக்கு நான் வந்து இன்டர்செஷன் எனக்கு வேணும் அப்படின்னா 20% கிட்ட சொல்றாங்க ரேட் ஆஃப் டாக்ஸ். இன்டர்செஷனே எனக்கு வேண்டாம் அப்படின்னா 12.5% எனக்கு உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் டாக்ஸ் கொடுக்குறாங்க. சிம்பிளா சொல்றேன். உங்களுக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னா 12.5 இன்டர்செஷன் கிடையாது. இல்ல எனக்கு இன்டர்செஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் 20%. இதுதான் சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இன்டர்செஷனை ரிமூவ் பண்ணாங்கல்ல 23 ஜூலை 24ல இருந்து. ஸோ அப்போ இன்டர்செஷன் பெனிஃபிட்ல உள்ள காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷனையுமே ரிமூவ் பண்ணிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டையுமே ரிமூவ் பண்ணிருக்காங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ஸோ ஃபர்தர் ஓகே ஐடிஆர்ல ஒன் முக்கியமான சேஞ்சஸ் ஒன்று பண்ணாங்க. சேஞ்சஸ் இன் ஐடிஆர் 1. அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னா இதுக்கு முன்னால நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கேபிட்டல் கெயின் இருந்துச்சுன்னா ஐடிஆர் 2 போயிடும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஐடிஆர் 1 வந்து ஃபைல் பண்ண மாட்டோம். இப்போ ஐடிஆர் 1லயே உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1,25,000க்கு கீழே இருக்கு அப்படின்னா ஓகே அது வந்து ஒரு லிஸ்டட் ஸ்டாக்கா இருக்கலாம் அல்லது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதோட ப்ராஃபிட் வந்து 1,25,000க்கு கீழே தான் இருக்குன்னா நீங்க ஐடிஆர் 1 வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட சேர்த்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வருதுன்னா நாட் அலோட். ஓகே உங்களுக்கு 1,25,000க்கு மேல உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கு லாங் டேர்ம் நாட் அலோட். ஓகேங்களா? ஸோ இது எஸ்பெஷலி ஃபார் லிஸ்டட் ஸ்டாக்குக்கும் ஈக்விட்டி ஃபண்டுக்கும் மட்டும்தான். செக்ஷன் 112க்கு மட்டும்தான். நீங்க லேண்ட் ஆர் பில்டிங்லாம் இதுல ஆட் ஆகாது. ஓகே ஸோ இது வந்து அசஸ்மெண்ட் 25-26ல இப்போ நம்ம ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ண போறோம்ல. ஸோ அதுக்கான சேஞ்சஸ். ஸோ ஃபர்தரா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல உள்ள ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் அப்டேட்ஸ் இதுல வரும். உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆகும். சர்க்குலர்ஸ், ஜிஎஸ்டி கைட்லைன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாமே இந்த குரூப்ல உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு கீழே தெரியுற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ நான் உங்களை இந்த குரூப்ல ஜாயின் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பார்ட் 2வும் நீங்க மறக்காம வாட்ச் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய வீடியோ பத்தின ஏதாவது உங்களுடைய ஃபீட்பேக் அல்லது கமெண்ட்ஸ் எதுவா இருந்துச்சுன்னா தெரியப்படுத்துங்க. ஸோ எதுவும் குவைரிஸ் இருந்துச்சுனாலுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் ஃபர்தரா அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். தேங்க்யூ. பாய்.